குதிரைவாலி சாகுபடி செய்து பயனடைந்த விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி தாலுகா சித்து மூன்றடைப்பு கிராம வேளாண்மையாளர் எம் அயல்ராஜ் அவர்கள் தரும் யோசனைகள். நான் விவசாயத்தில் தீவிரமாக ஈடுபட்டவேன். முன்னாள் கோஆப்ரேட்டிவ் செக்ரட்டரி ரிட்டையர்ட் ஆகி இப்போ வீட்டில் இருக்கேன். நான் இப்போ சிறுதானிய ஆண்டு இந்த வருஷம் அரசு அறிவித்த வச்சு நானும் பயிர் செய்வதை காட்டிலும் இருக்க விவசாயிகள் அனைவருக்கும் எடுத்து கூறி இந்த சிறுதானிய ஆண்டுக்கு நல்லா செய்யுங்க, விலையில் கிடைக்கும் குருதவழி, கேப்பை, கம்பு இதை செஞ்சால் நல்லா இருக்குன்னு சொல்லி எடுத்து சொல்லி பல விவசாயிகளுக்கு முன்னுரிமை எடுத்து கொடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நானும் குருதவழி விவசாயம் பண்ணியிருக்கேன். இப்போ அறுவடைக்கு ரெடியான நிலையில் உள்ளது. ஆனால் இன்றைக்கி மற்ற பயிர்களை காட்டிலும் இதுக்கு செலவுகள் ரொம்ப கிடையாது. மருந்து அடிக்கிறதோ எதுவுமே கிடையாது. நான் போடுறது ஆட்டுக்கடை ஒன்று தான். ரசாயன உரமே பயன்படுத்துகிறது கிடையாது. ஆடி மாதம் பட்டத்தில் விதைச்சோம்னால் அது தக்கன வருமானம் நமக்கு கிடைக்கும். ஒரு களை மட்டும் வெட்டினால் போதும். அதுவாசி சிறுதானியத்தை பயன்படுத்துறதுனால எல்லாவற்ற பிரச்சனைகளும் தீர்வு, நல்ல லாபமும் கிடைக்கிறது. குறிப்பாக குருதாவளி, கேழ்வரகு, கம்பு இதே மெயினான பயிர். எங்கள் ஊரில் கிட்டத்தட்ட எங்கள் ஊரில் 300 ஏக்கர் பூரா கரிசல் தரை தான். அதுவாசி அந்த கரிசல் தரையில் இது ஆடி மாதம் விதைத்த உடனே ஒரு மழை பெஞ்சாலும் வந்துடும். அறுவடைக்கு இப்போ ரெடியான நிலைமையில் உள்ளது. சிறுதானியத்தை மக்களுக்கெல்லாம் விழிப்புணர்வாக சொல்லி நான் உற்பத்தி பண்ணிக்கிட்டு வர்றேன், எடுத்து சொல்லிக்கிட்டு வர்றேன். அதை என்னை பின்பற்றி மற்ற விவசாயிகளும் செய்கிறாங்க. ஒரு ஏக்கருக்கு 1 கிலோ குருதவழி அடி உரம் பொதுவாக நான் ஆட்டுக்கடை போடுறது தான். களையை எடுத்து லைட்டாக ஏதாச்சும் ஒரு உரத்தை விதைச்சி விடுவேன். ஒரே ஒரு களை தான், அதை விட தேவையே கிடையாது. அதோட பயிர் நல்ல ஈல்டு இருக்குது. ஆனால் தேர்வு செட்ட விதையை வாங்கி நம்ம விதைக்கிறோம். அவ்வளோ மெயின். அது எந்த பிரச்சனையும் இல்லை. நல்ல சீக்கோ சிந்தனையோ எதுவுமே கிடையாது. நமக்கு பிரச்சனையெல்லாம் வந்ததுக்கு ஒரே சிறுதானிய பயிர் தான். மற்ற பயிரில் காட்டு எனக்கு லாபம் கிடைக்குது. என்ன உதாரணம் வச்சு மற்ற விவசாயிகளும் அதே போல் செஞ்சு நல்ல முறை செய்கிறாங்க. வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லாது நல்ல ஈல்டும் கிடைக்குது. ஒரு குண்டால் இன்றைக்கி 3700 4000 வரைக்கும் ஒரு குண்டால் குருதவழி கேட்குறாங்க. ஆனால் இன்னும் நான் போட விரும்பலை. அறுவடை பண்ணிட்டு தான் செய்யணும். ஒரு ஏக்கர் குறைஞ்சது 5 குண்டால் குறையாமல் குருதவழி வரக்கு வாய்ப்பு இருக்குது. தேர்வு செய்யப்பட்ட விதைப்பட்டோம்னா 5 குண்டால் வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு எடுக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இன்னும் இதை செலவு 5000த்தில் 20000 வரைக்கும் வருமானம் பட வாய்ப்பு இருக்கிறது. முதல்ல சோளம், கேழ்வரகு, குருதவள்ளி சாப்பிட்டு தெம்பாக இருந்தோம். அன்றைக்கி எந்த சீக்கு சிந்தனையும் கிடையாது. இன்றைக்கி ரேஷன் அரிசியோ பைய அரிசியோ வாங்குகிற வாசி ஏகப்பட்ட சீக்குகள் சிந்தனைக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு நேரம் சிறுதானிய உணவு சாப்பிட்டா உடம்புக்கும் சத்து, மனிதனுக்கும் நோய் வரக்கு வாய்ப்பும் கிடையாதுங்க. சுருக்கமாக சொல்லப்போனால் சிறுதானியம் ஒரு நாளைக்கு ஒரு நேரம் சாப்பிடணும். கம்மங்கூழோ, கேப்பக்கூழோ, ஏதாச்சும் ஒன்று சாப்பிட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதை விட சோளத்தை நல்ல திக்கான சோளம் சாப்பிட்றதுனால மனுஷனுக்கே உடம்புக்கு சிக்க வழியே கிடையாது. அரிசியை காட்டிலும் சிறுதானியத்துக்கு நல்ல சத்து இருக்குது. நோய் வராமல் தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிறுதானியத்தில் மருந்தடிக்கிற வேலையோ நோய்க்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. சுருக்கமாக சொல்லப்போனால் மற்ற இதுக்கு மருந்தடித்து அந்த பயிரை உருவாக்கி சாப்பிட நமக்கு நோய் தான் வரும். இது மருந்து அடிக்காமல் உற்பத்தி பண்ணுற வாசி இதில் நோய் வர்றதுக்கும் மனுஷனுக்கு உடம்பு சக்தி தான் கொடுக்குமே, திடந்தான் கொடுக்குமே தவிர நோய்க்கு வாய்ப்பே கிடையாது சிறுதானிய பயிரை பொறுத்தளவு. ஏன்னா மருந்தே அடிக்காமல் நம்ம விவசாயம் பண்ணுறோம், அந்த பயிரை எடுக்கிறோம். அது உடம்புக்கு நல்லது. ஒரு செடிக்கு 4 மருந்து 3 மருந்து அடித்தோம்னா நோய் தான் நம்ம வர வாய்ப்பு இருக்கிறது தவிர சிறுதானியத்தில் ஏகப்பட்ட லாபங்கள் இருக்குது. உடம்புக்கும் சீரான வாழ்க்கையை கொடுக்கும். எங்களுக்கு மாணவர் தான் கரிசல் தர 2 மழை பெஞ்சால் போதும் ஈல்டு எங்களுக்கு வந்துடும். பொதுவாக ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு அந்த காலத்தில் சொன்னார்கள். ஆடி மாதம் விதைத்தனால் சுருக்கமாக சொல்லும் 3 மழை பெய்தாலே போதும் மானவாரிக்கு இயற்கை வந்துடும். இதை பின்பற்றி எல்லா விவசாயிகளும் என்னையை பார்த்து எல்லா விவசாயிகளும் இதே போல் செய்யணுன்ற முன்னுரிமையாக என்கிட்ட கேட்குறாங்க. அவங்களுக்கு அறிவுரை சொல்லிட்டு வரேன். இன்னும் வருங்காலத்தில் முக்கியமாக சிறுதானியத்துக்கு முக்கியம் கொடுத்து செய்யணுன்ற முடிவில் இருக்கும். மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் எம் அயல்ராஜ் அவர்களை 09791919461 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.